வந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் லார்ட். ஏசாயா 66 அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 66:18. For I know their works and their thoughts. It shall be that I will gather all nations and tongues, and they shall come and see my glory. வாசியுங்கள். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா ஜாதிக்காரங்களையும், எல்லா தேசத்தின் ஜனங்களையும், எல்லா பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உலகத்தில் பலவிதமான ஜனங்கள் பல விதங்களை மக்களை கூட்டி சேர்ப்பாங்க. சில பேர் ஏதாவது ஆசை காட்டி, பொருட்களை காட்டி கூட்டி சேர்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற கூட்டம் அப்படி அல்ல. தோத்திரம். அவர் எப்படி கூட்டி சேர்க்கிறாரு? கோழி தன் குஞ்சுகளை, மத்தேயு 23 அதிகாரம் 37 வசனம், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் கூட்டி சேர்த்த மனதாக இருந்தார். அப்படி தான் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். கோழி தன் குஞ்சுகளை போட்டு அப்படி சத்தம் கொடுத்தோன்னே அது தூக்கிட்டு போயிடும், காக்கா தூக்கிட்டு போயிடும், ஓ அப்படின்னு தாய் கோழி சத்தம் கொடுத்தோன்னா குஞ்சுகள்லாம் ஓடி வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிடும். அப்படி நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் கூவி அழைக்கிறார். அவன் கோழி தன் குஞ்சுகளை கூவி அணைக்கிறது போல நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, செட்டைகளின் கீழ் சேத்தனை தேடும் சொந்த தாயின் அன்பதுவே. அப்போ கோழி தன் குஞ்சுகளை கூவி அழைக்கிறது போல, செட்டைலிங்கில் அணைக்கிறது போல ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி தான் நம்மளை கூட்டி சேர்க்கிறார். பைபிளில் போட்டுக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது விளங்காது, ஆராதனை விளங்காது. இப்போ நாளாக ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வராமல் இருந்த நாளே கிடையாது. ஆப்ரேஷன் நடந்திருக்கு, வீட்டில் துக்கம் நடந்திருக்கு, அம்மா இறந்துருக்குறாங்க, அப்பா இறந்துருக்குறாங்க, கல்யாண வீடு வந்திருக்குது, சடங்கு வீடு வந்திருக்குது, பால்காப்பு வீடு வந்திருக்குது, சொந்தக்காரங்க ஏகப்பட்ட வீடு வந்திருக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருந்த நாளே கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருந்தா அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கவே முடியாது. வராமல் இருக்காங்கன்னா லேசாக ரிப்பேராக இருக்கும். பைக்கை கொண்டு ஒரு ஷாப்பில் கொடுத்து ரிப்பேர் பார்க்குற மாதிரி நீங்கள் அந்த ரிச்சிப்பை ரிப்பேர் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் சரியாயிரும். அல்லேலூயா. அப்புறம் ஆச்சரியத்தோடு ஆராதனைக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? ஆராதனை வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மரணம் மட்டுமே, வேறு எந்த காரணத்தையும் சொல்லக்கூடாது. ரைட். அப்போ ஆண்டவர் எப்படி கூட்டி சேர்க்கிறாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். ஓகேவா? சரி. இப்போது அப்போஸ் 2:47 இருக்குது. ஜனங்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள், ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏன் நம்மளை கூட்டி சேர்க்கிறார்? ஒரு 9 காரியத்தை 9 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க போகிறேன். திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். 1, ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலேயே அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ ஏன் நம்மளை கூட்டி சேர்க்கிறார்னா, இங்கே தான் சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அவர் சமூகத்தில் சந்தோஷம். பைபிள் சொல்லுகிறது, அவர் சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகத்தில் உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான். அப்போது கடந்த நாட்களில் ஒரு ஆள் சாட்சி சொன்னார், நாங்கள் எப்படி ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு போயிருக்கிறாங்க, கூட படிக்கிற பிள்ளைகள் மூலமாக சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நடத்தி நல்ல உற்சாகமாக நடத்தி வந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒழுங்கு பண்ணி, உங்கள் பெற்றோர்லாம் கூட்டிகிட்டு வாங்க, உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க பார்க்கட்டும், உங்கள் வசனம் சொல்கிறதெல்லாம் அவங்க பார்க்கட்டும், உங்கள் நாடகம் நடிக்கிறதெல்லாம் பார்க்கட்டும் என்று சொல்லி பெரிய விருந்து பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. பெற்றோர்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த பெற்றோரும் வந்து உட்காந்து என்ன தான் பிள்ளை டான்ஸ் ஆடுறதை பார்ப்போம், வசனம் சொல்கிறத பார்ப்போம், அவங்க என்னமோ நாடகம் நடிக்காங்களான்னு சொல்லி அப்படி உட்காந்து பார்ப்போம்னு சொல்லி உட்காந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பாடல்கள் பாடி வசனங்கள் முடித்த உடனே பாஸ்டர் எழும்பி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வசனம் அவரை தொட்டது. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க, நாசம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அவங்க சொல்லுதாங்க, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நாள் இருளில் இருந்தோம், ஒரே பிரச்சனை, வேதனை, சமாதானம் இல்லாத காரியம், சபையில் காலடி எடுத்து வைத்த உடனே எங்கள் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பியது. நான் அவர்களை என் ஜெப வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் ஏன் கூட்டி சேர்க்கிறாரு? இங்கே வந்த உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சினால் ஆண்டவர் நிரம்ப பண்ணுகிறார். சரியா? ஆமாம். அப்போ சந்தோஷம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில்
ஒரு மனுஷன் என்னைக்கு சபைக்குள்ளே வாரானா அன்னைக்கு தான் அவனுக்கு சந்தோஷம் உண்டாகும். சரியா? பைபிளில் போட்டுக்கிறது, பவுல் ஜெயிலில் அடைச்சிருக்கும்போது நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உடையப்படுது, சடிதிலே சிறைச்சாலை அசிபாரங்கள் அதிருகிறது. உடனே எல்லாரும் ஓடி போனாங்க, ஓடி போக பார்த்தாங்க. பவுல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அந்த ஜெயிலர் சிறை அதிபதி வந்து கேட்குறான், பவுலை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அதான் அவர் சொல்லுறாரு, அப்போஸ்தலர் 16:31 மனப்பாடமாக எல்லாத்துக்கும் தெரியணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாய். அப்படியா? நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பைபிளில் போட்டுக்கிறது. உடனே அவன் ஞானஸ்நானம் எடுத்து வீட்டாரோடு மனமகிழ்ச்சியாக இருந்தான்னு போட்டிருக்கு. சொல்லுங்கள், வீட்டாரோடு. அப்போ ஜெப வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய சபையில் ஜெப வீடாக இருக்க வேண்டும். எதுக்கு 24 மணி நேரம் ஜெபம் ஆரம்பிக்கிறோம்? 24 hours எல்லா நாளும் ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் முதல்ல வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்போமே. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு முடிப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு மேப்புகள்லாம் இருக்கும், எப்படி ஜெபிக்கணும்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், முதல்ல வாரத்தில் ஒரு நாள் செய்வோம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் அது அப்படியே டெய்லி மாறட்டும். அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு இடம் தான் ஜெப வீடு. இங்கே வந்து உள்ளே வந்தவொடனே நம்ம நல்லா நம்முடைய கண்ணீர்களை வடிக்கிறது, இதய வாகுலங்களை எல்லாம் உடைச்சி ஊற்றுற மாதிரியான ஒரு இடம் தான் தேவனுடைய சபை. இங்கே தேவன் உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவார். இங்கே மனமகிழ்ச்சி ஆகாட்டால் உங்களை எங்கே மனமகிழ்ச்சி ஆக்குவார்? சரியா? சரி, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் வசனம் சொல்லுது, ஏசாயா 43:5, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்துகிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஜனங்களை ஒருங்கிணைத்து கூட்டி சேர்க்கிற ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதல்ல மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. சரியா? மகிழ்ச்சி உண்டாகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது செப்பனியா 3:20 வாசிங்க. செப்பனியா 3:20. செப்பனியா 3:20 உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்களை சேர்த்துக் கொண்டு உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கூட்டி சேர்க்கிறாரு. ஒருவேளை ஒரு நிந்தையோடு ஒரு அவமானத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியாமல் கடன் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வியாதி உங்களை ஆட்கொண்டு விடுதலை பெற முடியாமல் வேறையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன், உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சபையில் கூட்டி சேர்க்கிற தேவன் எந்த மகிமையை கொடுக்கிறார்? இரண்டாவது தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. இன்றைக்கி ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கீங்களா? ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க விடாதபடி, ஏதோ ஒரு கடன் என்ற சிறையிருப்பு, அல்லது அறியாமை என்ற ஒரு சிறையிருப்பு, அல்லது பாவம் என்ற ஒரு சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கீங்களா? தோத்திரம். கன்னத்திர ஆவி என்ற ஒரு சிறையிருப்பு. இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லா சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறையிருப்பே இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு நெப்தலியை குறித்து வாசிக்கிறோம். அவன் விடுவிக்கப்பட்ட பெண்மான், கட்டவிழ்க்கப்பட்டவன். தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிறையிருப்பும் இல்லாதபடி தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் சத்ருவின் நுகத்தை நம்ம மேலே இருந்து எடுக்கிறாரு, கட்டுகளை எல்லாம் அவிழ்க்கிறார், ஆக்கணைகளை அகற்றுகிறாரு. அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, மூணாவது எபேசியர் 4:16, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆண்டவர் ஏன் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் ஜெப வீட்டிலே கூட்டி சேர்க்கிறார்? முதலாவது சந்தோஷமாக இருப்பதற்கு, இரண்டாவது சிறையிருப்பிலிருந்து விடுதலையாவதற்கு, மூன்றாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்காக. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்தவன் அதுக்கு பால் ஊட்டி, அதுக்கு பூண்டாஞ்சோலு பழம் நல்லா கசக்கி கொடுத்து, சோறு கசக்கி பருப்பு சோறை வச்சு கொடுத்து, அப்புறம் ரசம் வச்சு கொடுத்து, அப்புறம் நல்லா குழம்பு வச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன்லாம் கொடுத்து, அப்புறம் முழுன்னு வளர்த்து விடுற மாதிரி ஆண்டவராகிய தேவனும் முதல்ல பால் உணவாக வேதவசனத்தை நமக்கு தந்து பால் உணவாக குழந்தைகளைப் போல ஞானப்பால் மேல் வாஞ்சியாக இருக்க வைக்கிறார். அதற்கப்புறம் கொஞ்ச நாளாக ஆக 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 நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவில் வசனங்களை நமக்கு தருகிறார்.
ஹல்லேலூயா. சில சபைகள் எப்படின்னு இருக்குன்னா, ஆட்கள் வந்த உடனே புதுசாக வரவங்கள தனியாக கொண்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு போட முடியுமா? ஏங்க, நேற்று பிறந்த குழந்தைக்கு இன்றைக்கி பிரியாணி வைக்க முடியுமா? குழந்தை பிறந்திருக்கு வந்திருக்கு, இந்த பிரியாணி சாப்பிடு வாயில் வைக்க முடியுமா? ஆகையினால புதுசாக வந்தவொன்னே உனக்கு ஒன்றுமே வழங்காதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் தனியாக கூட்டு வச்சு அவங்களுக்கு ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்பலாம் என்ன, இது துர்க்கிரைகளை விடுவதுனா என்ன என்று விளக்குவார்கள். தோத்திரம் விலக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மகா சபையில் உட்கார வைத்தவொடனே அவன் நல்லா ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். அது நல்ல ஐடியா தான். தோத்திரம் சரியா? பிரைஸ் தி லார்ட். அவன் சபையில் நல்ல போஷாக்கு கொடுக்கணும். பைபிளில் போட்டுக்கிறது, மேய்ச்சல் உள்ள இடத்துல ஆடுகள் நிறைந்திருக்கிறது. நல்ல மேய்ச்சல் இருக்கணும். தோத்திரம். ஒரு பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம்னா ஒரு மணி நேரம் இருக்கணும். நல்ல வசனங்களை துருவி எடுத்து கொடுத்து நல்ல வசனங்கள் சொல்லும்போது நல்லா காது கொடுத்து கேட்கணும். இப்போது தாய் பால் கொடுக்கும்போது இந்த பிள்ளை குடிக்க மாட்டேன்னு இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் வெளிச்சு போகும். அந்த குழந்தை வளர அது சோறு கொடுக்கும்போது அது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது என்ன செய்யும்? அதுதான் வளர்ச்சி இருக்காது. அப்போ சபையில் ஆவியானவர் சொல்கிறதை காதுலன் கேட்க கடவன் சொல்லி வசனத்தை பிரசங்கிக்கும்போது நான் கேட்க மாட்டேன், காதுலவன் கேட்க கடவன் இருக்கு, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ எங்கேருந்து உனக்கு வளர்ச்சி வரும்? சரீர வளர்ச்சி உனக்கு எங்கேருந்து வரும்? அவன் நம்ம வேத வசனம் வரும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு அதை நம்ம உற்சாகமாக உள்வாங்கி கொள்ள வேண்டும். போன வாரம் வசனம் என்ன? கிதியோனை குறித்து நம்ம பிரசங்கத்தை கேட்டோம். அல்லேலூயா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல் இந்த சேனை நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. அப்போ இந்த 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 சாப்பாடு சபையில் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. இந்த வசனங்களை கேட்டு 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 நல்லா புஷ்டி அடைய தேவன் கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்ம உலகத்தில் மிக மேன்மையானது நீங்கள் சபையில் இந்த புல்பிட்லேருந்து வருகிற வசனம் தான் மிக மேன்மையானது. தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் பல இடங்களில் கேட்குற வசனங்கள் இன்றைக்கு வரைக்கும் என் மனசில் அப்படி இருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம சாப்பிட்றோம். ஒரு ஆடு எவ்வளவுக்குள்ளே புல் சாப்பிடுதோ அவ்வளவுக்குள்ளே அது கொழுமையாக வளரும். பைபிளில் போட்டுக்குது, நீங்கள் புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். சோத்திரம். அது வளர்ச்சியை உண்டாக்கும். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் சபை வளர்ச்சி. சபை வளர்ச்சி தான் ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதம். தனி மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் சபை பலன் அடையாது. சபை எவ்வளவு பலன் அடைந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட மனிதன் எவ்வளவு அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறான் என்பதை வைத்திருக்கிறது. ஆகையினால நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய தேவன் கிருபை கொடுப்பாராக. ரைட். அப்போ ஏன் அந்த கூட்டங்களை வைக்கிறோம்? 24 மணி நேர சங்கலித்தோட ஜபம், முழு இரவு ஜபம், அக்னி அபிஷேக ஜபம், ஆராதனை, அந்த கூட்டம் இந்த கூட்டம், முகாம். ஏன் இதெல்லாம் வேத வசனங்கள் உங்களுக்கு சுட சுட அது சோறாக, அது அப்பமாக, அது ஆட்டுக்கறியாக, அது கோழிக்கறியாக, அது மீன் பொரிச்ச மீனாக, அது புளிசாதமாக, அது ரசஞ்சோறாக மாற்றி 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 உங்களுக்கு ஊட்டப்படுகிறது. நல்லா சாப்பிட்டு கொழுமையானவர்கள் அவன் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள். 4வது சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகி போவார்கள். அவர்கள் பெருகியிருந்தது போலவே. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மந்தை பெருகச் செய்கிறது போல அவருடைய மனுஷரை நான் பெருக பண்ணுவேன். உலகத்திலேயே மந்தை அப்படின்னு சொன்னால் தேவ சபை மட்டுமே. இங்கே நமக்கு தானே ஒரு தொழுவம், நம்ம தானே ஆடுகள், நமக்கு தானே ஒரு மேய்ப்பன். உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. எந்த நபரையும் எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு தொழுவமும் இப்படி ஒரு ஆடுகளும் இதை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனும் எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த மேய்ப்பனும் இந்த தொழுவமும் வந்த உடனே இந்த ஆடுகள் அப்படி பெருக ஆரம்பிக்கிறது. இந்த மல்டிப்ளிகேஷன் பெருகிறது. ஆண்டவர் கொடுக்க வாக்குத்தத்தமே அதுதான். ஆகாயம் மின்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆகாயத்தின் நட்சத்திரங்களைப் போல, வனத்தின் திரட்சியைப் போல, கடற்கரை மலர்த்தனையாக ஆமென் நான் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பெருக்கத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், ஊழியத்தில் பெருக பண்ணுவார், சகல விதங்களையும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், பெருகி இருந்தது போலவே அவர்கள் பெருகி போவார்கள். 5வது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உபாகமம் 4:9 வாசிங்க. ஓரேபிலே
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் என்னிடத்துல கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்களுக்கு கேட்கும்படி. இப்போ நம்ம என்ன பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கோம்? என் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் காலம் வரும், என் மகிமையை காண்பார்கள். 4 மகிமையை பார்த்துட்டோம், சரியா? சந்தோஷம், சிறையிருப்பிலிருந்து விடுதலை, வளர்ச்சி, பெருக்கம். 5வது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, என்னுடைய வசனத்தை கேட்கும்படி நான் அவர்களை இந்த இடத்துல கூடி வர பண்ணுவேன். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஏன்னா அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதைக்க கடவர்கள். அவங்க கூடி வரும்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நம்ம எடுத்து சொல்லுறோம் இல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவள் கூடி வரும்பொழுது தான் இந்த ஆதியாகமத்தில் இந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு வசனங்களை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இப்படி அப்படியா அப்படி நம்ம தெரிய வருகிறது. ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏன் கூட்டி சேர்க்கிறாரு? அவன் கொண்டாடுவதற்காக அல்ல, அல்லது வேற ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி என் ஜனங்களை நான் கேட்கும்படி பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அதிக கவனம் செலுத்தணும். நிறைய இடங்களில் இன்றைக்கி நிறைய பாட்டாக பாடிக்கிட்டே இருக்காங்க. நிறைய இடங்களில் இப்போ ஜெபங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஜெபமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள், நான் உங்களுக்கு போதித்த யாவும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் பாருங்கள், ஒரே டீச்சிங் தான், எங்கே போனாலும் ஒரு உபதேசம் தான். ஒரே ஒரு இடம் தான் போட்டிருக்கிறது, ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். எல்லா இடமும் டீச்சிங் டீச்சிங் டீச்சிங். இன்றைக்கி நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இந்த தேசம் முழுதும் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். நீங்கள் நல்லா ஆராதனை பாட்டெலாம் படிக்கிறீங்களே, பாடலெல்லாம் நிறைய பாட வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க, தோதிரம். இது தேவனோடு நெருங்குவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சபைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையினுடைய போஷாக்கு ஜனங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பேப்பரில் ஒரு பேனாவில் வசனங்கள் சொல்ல சொல்ல எழுதி எழுதி வீட்டில் போய் உட்காந்து அதை திரும்ப தியானிக்கணும். தியானிக்க 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 அந்த வாரம் முழுதும் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஒருபோதும் திரும்பி வராது, அது அனுப்புவதன் காரியத்தை அது நிறைவேற்றும். அல்லேலூயா. அது வாய்க்க செய்யும். எப்படி ஒரு விதை விதைக்கும் பொழுது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அதே போல் என்னுடைய வசனம் அப்படியே இருக்கும். என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அப்படியே இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது கிரியை செய்யும். அல்லேலூயா. கழுகை குறித்து பிரசங்கம் பண்ண நிறைய பேர் கழுகை போல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கத்தை குறித்து பிரசங்கம் பண்ண நிறைய பேர் சிங்கம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் அபிஷேகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா அந்த வாரம் முழுது அபிஷேகம் பெற்று ஆவியானுடைய கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழுகிறது. தோத்திரம். இப்படி ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையான இடத்துல திரும்பி வராது, அது அனுப்புவதன் காரியத்தை ஆக செய்யும். கர்த்தர் அங்கிருந்து அனுப்புகிறார். என் வார்த்தையை அனுப்பி அவர்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்து அவர்களை குணமாக்குவேன். வார்த்தையை அனுப்புகிறவர் கர்த்தர். விசுவாசித்தால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் வார்த்தைகளை கேட்கும்படி நான் அவளை கேட்க பண்ணுவேன். அப்போ ஒரு பெரிய மைதானத்தில் கூட்ட வைக்கிறோமா, அங்கே கூட்ட வைக்கிறோமா, அவர் தான் ஆட்களை கூட்டி சேர்க்கிறார். எதற்கு? என் வார்த்தைகளை கேட்பதற்காக. ஹல்லேலூயா. 6வது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் எல்லோரும் மேல் வீட்டிலே ஆண்டவர் கூடி வர செய்தார். எதற்காக? வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வீடு முழுவதையும் நிரப்பிற்று. என்னுடைய ஆசை பூரா அதுதான். ஏசப்பா, நாங்கள் கூடுற இடமெல்லாம் உங்களுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே. பைபிளில் போட்டுக்கு நம்ம கூடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரே. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி அது. அப்போ நம்ம கூடும் பொழுது அப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படி வல்லமையாக இறங்கி வரணும் ஆண்டவர். இங்கேயோ கேள்விப்படுறோம், அங்கே எழுப்புதல் இங்கே எழுப்புதல்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம தேசத்தில் ஏன், நம்முடைய சபையில் ஏன் அந்த எழுப்புதல் வரக்கூடாது? தோதுறோம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அல்லேலூயா. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி. இந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்க, அழகான பாட்டு.
சுவாசத்திலே உறவாடி. அபிஷேகம் இறங்கி வந்தவொடனே நம்மளும் அவனும் சேர்ந்து சுவாசிக்கிறோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, கைத்தட்டே துதிக்க. இந்த பைபிளில் போட்டுருக்கு, கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், பேரோசையுள்ள ஜெப வீடு தான். ஆனால் இந்த வருஷமும் இருக்குல்ல, என்ன கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு. காற்றாக அசைவாடி சத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே, என்னில் ஆளுகை செய்பவரே. ஆவில நிறைந்து சங்கலா தீர விமானமான துலபரபரமா ஆமே. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே. அல்லேலூயா. அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி கூடுமை ஏன் கூட வைக்கிறாரு? கூடின உடனே பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வந்து அவர்கள் கோழையாக இருந்தவர்கள், மறுதலித்தவர்கள், சபித்தவர்கள் இன்னைக்கு வாயை திறந்து ஜெபிக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை மரண உபாயத்திலிருந்து உயிர்த்தெழ செய்தார், அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறாய் மாறுகிறார்கள். சாதாரண நபர்கள் அபிஷேகம் பெற்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் விசுவாசத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அடுத்து 5000 பேர் விசுவாசத்தை ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடி வரும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவில்லாமல் பொழிந்தள்ளப்படுகிறது. கைகளை தட்டி அந்த ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆவியானவருடைய ஆளுகை உள்ள சபை அது பரலோகத்தின் மனவாட்டியாகிய சபையாக இருக்கும். ஆவில நிரம்பி இருக்கிற சபை தோற்றுறோம், அது தன்னை சுற்றிலும் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கும். ஆவில நிரம்பி இருக்கிற குடும்பங்கள் அவன் ஆவிக்குரிய வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். தோற்றுறோம். பிரைஸ் தி லார்ட். 7வது அந்த 66ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் 20ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரை சுத்தமான பாத்திரத்திலே காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர்களையும் அவர்கள் குதிரைகள் மேலும் ரதங்கள் மேலும் குளாரி வண்டிகள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் வேகமாய் ஒட்டங்கள் மேலும் சகல ஜாதியிடத்திலும் எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வருவாங்களாம். காணிக்கை இப்போ எப்படி கொண்டு வருவாங்கன்னு போட்டிருக்குன்னா, கடைசி காலத்தில் ரதங்கள் மேலே குதிரைகளில் குளாரி வண்டிகள் கோவேறு கழுதைகள் வேகமான ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு. சரியா? அது அப்படி நடந்திருக்கா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து 35ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். காணிக்கை பெட்டியில் போட்டாங்கன்னு போடலை, பாஸ்டர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ண ஆசீர்வாதமாக இருக்குமேன்னு சொல்லி பாஸ்டர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணலை, அவர்கள் பாதத்திலே வைத்தார்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சுவிசேஷ ஊழியம் வேகமாக பரவிச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கையில். சரியா? இது கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆமாம். குதிரைகள் மேலே ரதங்கள் மேலே குளாரி வண்டில்கள் மேலே கோவேறு கழுதைகள் மேலே வேகமான ஒட்டங்கள் மேலே சகல ஜாதியிடத்திலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். சரியா? அப்போ காணிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருக்குன்னு கொடுக்குற ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன். ஜனங்களை ஆண்டவர் கூட்டி வைக்கிறாரு, மகிழ்ச்சியால் நிரப்புகிறாரு. சொல்லுங்கள். சிறையிருப்புலேருந்து திருப்புறாரு, வளர்ச்சியை கொடுக்குறாரு, பெருக்கத்தை கொடுக்குறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைக்கிறார். 6வது அபிஷேகத்தை ஊற்றுகிறார். 7வது காணிக்கையை கொண்டு வர வைக்கிறாரு. 8வது ஊழியர்களை எழும்ப பண்ணுகிறார். சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன். இந்த பையங்களுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆசைகள் வரும். நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், லாயர் ஆவேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவேன். ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வார். இங்கே இருக்கிற சில ஆட்கள்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலராக, சுவிசேஷகராக, தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா.
இங்கே கூடி வருகிற நான் கூட்டி சேர்க்கிற என் ஜனங்களுக்கு என் மகிமையை காண்பிப்பேன். அதில் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். அடுத்தது 9வது 1 Corinthians 11:20 நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது, சரியா, 26ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும் மூலம் அவருடைய மரணத்தை தெரிவிக்க. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தி எடுக்க போகிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரித்துக்கலான அப்பமும் நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தகலமான திராட்சரசமும் அவரை நினைவு கூறும்படி நாம் பானம் பண்ண போகிறோம். இயேசு சொன்னார், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு ஆரம்பித்து வைத்தார், நான் பிதாவின் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக திராட்சரசம் குடிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு இந்த ராபோஜனத்தை ஆரம்பித்து வைத்தார். இதை நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலையும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்ம திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்கிறோம். அநேக பேர் திருவிருந்து பங்கெடுக்கும் போது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் அந்த திருவிருந்தில் நல்ல பங்கெடுத்து பரிசுத்தமாக பங்கெடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வசனம் போட்டிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் மூலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் 2ஆம் வருகை வருகிற வரைக்கும் இந்த உலகத்திற்கு மரணத்தை தெரிவிக்கிறோம். எனக்கெல்லாம் திருவிருந்த ஆராதனையெல்லாம் வெளியே பப்ளிக்கில் மேடை போட்டு எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி, அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி இதை நம்ம அனுசரிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பை கொண்டு வரும். அவர் சிலுவை மரணம் மட்டுமே பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒருவன் பரலோகத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த சிலுவை மரணம் மட்டுமே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கான வழி. ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர் வருவளவும் நீங்கள் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய மரணத்தை தெரிவிப்பதற்கு நான் நிறைய யோசித்து பார்த்தேன். படம் காட்டி தெரிவிக்கலாம், அதை காட்டி தெரிவிக்கலாம். இந்த திருவிருந்து ஆராதனையில் தான் கர்த்தர் தொடுகிறார். ஒரு நபர் சாட்சி சொன்னாங்க, நான் என்னுடைய சபையில் மணந்தால் படிட்டு திருவிருந்துக்காக இருந்தேன். என்னுடைய போதகர் கையில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். அந்த திராட்சரசத்தை பார்த்த உடனே எனக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த இயேசுவின் காட்சியை கண்டு அழுதேன், பாவ அறிக்கை செய்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அவங்க சொல்கிற சாட்சியை பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டவர் தான் நான் சனமே கொடுக்குறோம். ஆனால் அநேகமே ரட்சிக்கப்படாமல் நாசனம் எடுத்துட்டோம். இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல அந்த சகோதரி சொல்கிறாங்க, என் பாஸ்டர் அருகிலே வந்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்த உடனே என் உள்ளம் உடஞ்சி நொறுங்கி நான் அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. காரணம், இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒன்றே ஒரு மனிதனுக்கு வழி, சத்தியம், ஜீவன். எந்த ஒரு நபர் வியாதியாக இருந்தாலும் அவனை குணமாக்குவதற்கு இயேசுவின் தழும்புகள் மட்டுமே. ஆக அந்த திருவிருந்து ஆராதனை என்பது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பகுதி மக்களுக்கெல்லாம் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ள ஒருவேளை வருவார்களானால் பார்க்கிறார்கள், என்ன அப்பம், என்ன திராட்சரசம். ஆம், இது மரணத்தை, இயேசுவின் மரணத்தை உலகத்திற்கு தெரிவிக்கிறது. உலகம் முழுவதும் தெரிவிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, உனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டார், தன் ஜீவனையே கொடுத்து உன் மீது அன்பு கூர்ந்தார். அந்த ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த நாட்களில் அந்த கிருபையை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக 9 காரியங்களை சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் கூடி வர செய்து உங்களை ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார்? முதலாவது தோத்திரம், மகிழ்ந்திருக்க. 2வது சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்க. 3வது வளர்ச்சி அடைய. 4வது பெருகுவதற்கு. 5வது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. 6வது அபிஷேகம் பொழிந்தருளப்படுவதற்கு. 7வது காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தி ஊழியத்தை தாங்க. 8வது ஊழியர்கள் எழும்புகிறார்கள், மிஷனரிகள் எழும்புகிறார்கள். 9வது தோத்திரம், அவருடைய மரணத்தை உலகத்திற்கு தெரிவிப்பதற்கு திருவிருந்து எடுக்கிறோம். சரியா? கடைசி ஒரு வசனம் சொல்லுது, சிலர் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. இந்த கூட்டி சேர்க்கிறார் கர்த்தர். கூட்டி சேர்த்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காலம் முழுதும் நம்ம இருக்கணும். சிலர் அப்படின்னு அர்த்தம், 1 2 கொஞ்சம் ஏதாவது காரணத்தை சொல்லி அப்படி வீட்டில் உட்காந்துக்கிடும். அப்படி நீங்கள் இராதபடி அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நீங்கள் ஏவப்படும்படி நீங்கள் சபை கூடியவர்களை விட்டு விடாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி. நான் இனிமேல் ஞாயிறு ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டேன். கை ஊற்றி சொல்லுங்கள். ஆமாம், அப்படி தான் பேதுரு சொன்னார். டக்குன்னு அவரே பதிலளிச்சிட்டார்.
நம்மளும் வராத நிலைமை ஏற்படும். ஆனால் ஆண்டவர் நம்ம கிருபை தருவார். சொல்லுங்கள், ஞாயிறு ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டேன். எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உட்காந்துருவேன். அல்லேலூயா. ஆமாம், ஆராதனைக்கு வராமல் இருக்கக்கூடாது. எல்லாம் கூடி உட்கார்ந்து ஆராதனையில் தான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறோம், கன்வென்ஷனுக்கு ஆயத்தமாகறோம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆயத்தமாகறோம், தேவராஜ்யத்தின் மகா அறுவடைக்கு ஆயத்தமாகறோம், நிறைய விஷயங்கள் போதிக்கிறோம், நிறைய சத்தியங்கள் எடுத்துரைக்கிறோம். ஆகையினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கூடி வர பண்ணும் பொழுது நாம் கூடி வராமல் இருக்கலாமா? அவர் கூடி வர பண்ணும் பொழுது மகிமை அடைய, அபிஷேகம் பெற, ரட்சிக்கப்பட, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, சொல்லிட்டே இருங்க, தோத்திரம், காணிக்கை கொண்டு வர, வளர்ச்சி அடைய, சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுக்க, மகிழ்ந்திருக்க அவர் கூடி வர பண்ணும் பொழுது நாம் கூடி வராமல் இருக்கலாமா? ஆமாம், தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்படி எல்லாரும் மனந்தால் படிட்டு, காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க வைப்பவரே, உம்மை பாட செய்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே.